1945 ஆகஸ்ட் 6 காலை 8 மணி. வழக்கம்போல் ஜப்பானின் துறைமுக நகரான ஹிரோஷிமா துயில் கலைந்து பரபரப்பாகிக் கொண்டிருந்தது. காலை நேர இளம் சூரிய ஒளியில் நகரம் நிரம்பியிருந்தது. எல்லோரும் காலை பரபரப்பில் இருந்த நேரம் வானத்திலிருந்து ஒரு குண்டு விழுந்தது. ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் எங்கும் பரவியது பெரும் ஒளி. மொத்த நகரமும் தரைமட்டமாகியது. புழுதி மேகங்களும் புகையும் வானில் நிரம்பி சிவப்பும் கருப்புமாக ராட்சச காளான் ஒன்று முளைத்திருந்தது. ஹிரோஷிமா மீது குண்டு போடப்பட்டு 16 மணி நேரம் கழித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து அதிபர் ஹாரி ட்ரூமன் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் உலகம் அந்த கொடுமையை அறிந்து அதிர்ந்தது. A short time ago, an American airplane dropped one bomb on Hiroshima and destroyed its usefulness to the enemy. ஆயிரத்து 1930 ஜப்பான் ஆசியாவில் தன்னை பெரிய வல்லரசாக மாற்ற முயன்ற நேரம் அது. ஜப்பானில் இருந்த அரசாட்சியும் ஜப்பானின் இராணுவ பலமும் தொழில் புரட்சியிலும் பொருளாதாரத்திலும் ஆசியாவிலே பலம் வாய்ந்த நாடாக இருந்தது. 1905 சோவியத் யூனியனை தோற்கடித்தது. 1910 கொரியா தீபகற்பத்தை தன்னுடன் இணைத்து கொண்டது. மேலும் முதல் உலக போரில் நேச நாடுகளில் பக்கம் நின்று வெற்றி பெற்றது என ஆசியாவில் பலம் மிகுந்த நாடாக தன்னை மாற்றிக்கொண்டது. ஐரோப்பாவில் இங்கிலாந்தும் பிரான்சும் டச்சுக்காரர்களும் மற்ற நாடுகளை பிடித்து காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த நாடுகளின் வளத்தை சுரண்டுவது போல் ஜப்பானும் சீனாவின் வடக்கு பகுதியான மஞ்சூரியாவை கைப்பற்றி அதன் வளத்தை சுரண்ட ஆரம்பித்தது. ஏன் எனில் ஜப்பானிடம் எந்த கனிம வளமும் கிடையாது. பிப்ரவரி 1932 வாக்கில் ஜப்பானியர்கள் முழு மஞ்சூரியாவையும் கைப்பற்றினர். நவீன ஆனால் இரக்கமற்ற ஜப்பானிய இராணுவத்தால் ஆயிரக்கணக்கான சீன வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். சீனா லீக் ஆஃப் நேஷன்ஸிடம் முறையிட்டது. ஆனால் இம்பீரியல் ஜப்பான் அல்லது ஜப்பானின் அரசருக்கு எதிராக லீக் ஆஃப் நேஷனால் ஏதும் செய்ய முடியாமல் போனது. 1937 ஜப்பான் சீனாவுடன் முழு அளவிலான போருக்கு தயாரானது. ஒரு மாதத்தில் சீனாவை வென்றுவிடலாம் என நினைத்த ஜப்பானுக்கு சீனா விட்டு கொடுக்காமல் ஆடிய ஆட்டம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மங்கோலியாவின் எல்லை பகுதியை ஆக்கிரமித்திருந்த சோவியத் யூனியனுடனும் முட்டல் மோதல் ஆரம்பித்தது. கடந்த முறை போல் சோவியத் யூனியனை எளிதில் வென்றுவிடலாம் என நினைத்த ஜப்பானுக்கு அதிர்ச்சியளித்தது சோவியத் யூனியன். இதனால் அதன் கவனத்தை மீண்டும் சீனாவின் மேல் செலுத்தியது. சீனாவிற்கு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஆயுத உதவி செய்ய சீனாவை வெல்வதும் முடியாத காரியமாக இருந்தது. அமெரிக்கா தொடர்ந்து ஜப்பானை சீனாவை விட்டு வெளியேற வலியுறுத்தி கொண்டிருந்தது. தனித்து போராடும் தனக்கு ஒரு வல்லரசின் துணை தேவை என நினைத்த இம்பீரியல் ஜப்பான் ஜெர்மனியுடன் இணைய முடிவு செய்தது. 1939 ஐரோப்பாவில் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தது. ஜெர்மனி போலந்து பிரான்சியை தோற்கடித்தது. பிரான்சின் அதிர்ச்சி தோல்வியால் தென்கிழக்காசியாவில் பிரான்சின் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரெஞ்சு இண்டோ சீனாவை ஜப்பான் எளிதில் தனதாக்கி கொண்டது. ஜெர்மனியும் இத்தாலியும் ஏற்கனவே அச்சு நாடுகள் கூட்டணியில் இருந்த நிலையில் செப்டம்பர் 27, 1940 ஜப்பான் ஜெர்மனியுடன் இணைந்து நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவானது. ஜப்பானிய இராணுவம் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை எதிர்கொண்டது. அது போருக்கு தேவையான சில முக்கியமான மூலப்பொருட்கள், குறிப்பாக எண்ணெய் மற்றும் ரப்பர் ஜப்பானிடம் மிகவும் குறைவாக இருந்தது. ஜப்பான் தனது எண்ணெயில் 80% அமெரிக்காவிலிருந்தும் ரப்பரை பிரிட்டிஷ் மலாயாவிலிருந்தும் பெற்றது. இந்த 2 நாடுகளும் ஜப்பானின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் 2 முக்கியமான நாடுகள். ஒரு பக்கம் ஜெர்மனி அதன் லைட்னிங் வார் ஸ்ட்ராட்டஜி மூலம் ஐரோப்பாவின் பெரும் பகுதியை தனதாக்கி கொள்ள அமெரிக்கா தொடர்ந்து போரில் ஈடுபடாமல் மௌனம் காத்தது. ஆனால் ஜப்பானின் நாடு பிடிக்கும் கொள்கை மற்றும் அதன் அச்சு நாடுகளுடன் கொண்ட புதிய உறவு அமெரிக்கா ஜப்பான் உறவில் கசப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்கிலின் ரூஸ்வெல்ட் ஜப்பானின் வேகத்தை தடுக்க அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதியாகும் இரும்பு, பெட்ரோலை நிறுத்த உத்தரவிட்டார். ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஜப்பானுக்கு கடும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. ஏற்கனவே பெட்ரோல் இல்லாமல் அவதிப்படும் இம்பீரியல் ஜப்பான் தனது பார்வையை தென்கிழக்கு ஆசியாவின் மீது நகர்த்தியது. ஐரோப்பாவில் தொடர்ந்து வெற்றி பெறும் ஜெர்மனி பிரிட்டிஷ் படையையும் துவம்சம் செய்யும்.
அதனால் எளிதில் ஆசியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்குட்பட்ட மலேயா டச்சு ஆதிக்கத்திற்குட்பட்ட ஈஸ்ட் இண்டீஸ் பகுதிகளை வென்றுவிடலாம், அதனால் தனது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யலாம் என நினைத்த ஜப்பான் அதன் மீது படையெடுக்க ஆரம்பித்தது. நேச நாடுகளின் கூட்டணியில் இருந்த அமெரிக்கா இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? இதனால் கோபமுற்ற அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவில் உள்ள அனைத்து ஜப்பானிய சொத்துக்களையும் முடக்க உத்தரவிட்டார். இது பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா ஜப்பானுக்கிடையே போர் மேகங்களை உருவாக்கியது. அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இரு தரப்பும் அசையவில்லை. சீனா மற்றும் இந்தோசீனாவிலிருந்து ஜப்பான் உடனடியாக தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தியது. ஆனால் ஜப்பான் புதிதாக கையகப்படுத்தப்பட்ட எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க மறுத்தது. அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருந்த ஜப்பான் ஏற்கனவே திட்டமிட்டபடி டிசம்பர் 7, 1941 அன்று ஹவாய் தீவில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான பேர்ல் ஹார்பரை தாக்கி தூங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பியது. முன்னறிவிப்பில்லாத ஜப்பானியர்களின் இந்த தாக்குதலால் 20 அமெரிக்க கடற்படை கப்பல்கள், 300 இராணுவ விமானங்கள் மற்றும் 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்க ஈராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ், ஈஸ்ட் இண்டீஸ், பர்மா, ஹாங்காங் மற்றும் மலாயாவை ஆக்கிரமித்து கொண்டது ஜப்பான். அதே நேரத்தில் ஆபரேஷன் பார்பரோசா என்ற பெயரில் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் தொடுத்த ஜெர்மனி சோவியத் யூனியனின் கடும் பதிலடியால் மாஸ்கோவில் இருந்து பின்வாங்க தொடங்கியது. டிசம்பர் 8, 1941 அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஜப்பான் மீது போரை அறிவித்தன. அதற்கு பதிலடியாக சில தினங்களில் ஜெர்மனியும் இத்தாலியும் அமெரிக்கா மீது போரை அறிவித்தது. 2ஆம் உலக போர் உலகம் முழுவதும் பற்றி எரிய ஆரம்பித்தது. பசிபிக் பெருங்கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பதில் ஜப்பானும் அமெரிக்காவும் குதித்தன. அதற்கான முதல் களம் சிறிய தீவு பகுதியான மிட்டே. ஜப்பானிய படைகள் அமெரிக்கா வான்படைகளால் திணறடிக்கப்பட்டது. பெரும் பாதிப்பை சந்தித்த ஜப்பான் பின்வாங்க ஆரம்பித்தது. இது போரில் பெரிய திருப்புமுனையாக இருந்தது. அமெரிக்கா தற்காப்பில் இருந்து ஜப்பானை விரட்டியடிக்கும் நிலைக்கு மாறியிருந்தார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து பல வருடங்களாக போரிடும். ஜப்பானின் பொருளாதாரம் தரையை தட்டியது. மக்கள் பசியால் வாடினார்கள். போதிய உணவு இல்லாத காரணத்தால் டோக்கியோவில் உள்ள அனைத்து ஜூ மிருகங்களும் கூட விஷம் வைத்து கொல்லப்பட்டது. இருந்தாலும் ஜப்பானின் ஆசை அடங்கவில்லை. இப்போது அமெரிக்கா படைகளுடன் பிரிட்டிஷ், சீனா படைகளும் இணைந்து இம்பீரியல் ஜப்பானிய படைகளை விரட்டியடிக்க ஆரம்பித்தது. அமெரிக்கா படைகள் ஜப்பானை நெருங்கிய நேரத்தில் ஜப்பான் தனது யுத்த தந்திரத்தை மாற்றியிருந்தது. அது அமெரிக்கர்களையே அதிர வைத்த கமிகாசி. கமிகாசி பைலட் என்பது ஜப்பான் பேரரசுக்காக தற்கொலை தாக்குதல்களை நடத்தியவர்கள், அதாவது ஜப்பான் இளம் விமானிகள். இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விமானங்களை நேரடியாக நேச நாட்டு கப்பல்களில் மோதுவர்கள். இதன் மூலம் அவர்கள் தங்களின் உயிரை கொடுத்து நேச நாட்டு படைகளின் கப்பல்களை அழிக்க முயன்றவர்கள். அவர்கள் தங்கள் தலைவிதியை அறிந்தாலும் தங்கள் கடமையை ஏற்க தயங்கவில்லை. தங்கள் நாட்டிற்காகவும் பெற்றோருக்காகவும் இறப்பது மதிப்புக்குரியது என்று அவர்கள் நம்பினர். கமிகாசி பைலட் பெரும்பாலும் 15 முதல் 32 வயதுடையவர்களாக இருந்தார்கள். மூத்த கமிகாசி பைலட் 32 வயது லெப்டினன்ட் கர்னல் யோஷியோ இட்சுய். அவர் புதிதாய் பிறந்த தனது மகனுக்கு இப்படி கடிதம் எழுதியிருந்தார்: கடினமாக உழைத்து ஒரு சிறந்த ஜப்பானிய மனிதராகவும் பேரரசரின் மகனாகவும் வளருங்கள் என. இதிலிருந்து ஜப்பானியர்கள் அவர்கள் மன்னரிடம் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்பதை அறியலாம். பேரரசருக்காக தற்கொலை படையாக மாறவும் ஜப்பானியர்கள் தயங்கவில்லை. அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடைசி பெரிய போர் ஓகினாவா போர். இது 1945 ஏப்ரல் 1 முதல் ஜூன் 22 வரை நடந்தது. ஓகினாவா என்பது ஒரு சிறிய தீவு. ஆனால் இங்கு நடந்த போர் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒவ்வொரு மனிதனும் தன் இறுதி மூச்சு வரை போராட தயாராகவே இருந்தான். கடைசியாக நின்றவர் கூட ஜப்பானிய அரசருக்காக இறுதி வரை போராடி கொண்டிருந்தார். கமிகாசி பைலட் ஒன்றன் பின் ஒன்றாக தற்கொலை குண்டுகளாக மாறி நேச நாட்டு கப்பல்களில் மோதி உயிர் விட்டனர். அவர்களிடம் சரணடையும் எண்ணம் துளியும் இல்லை. இது அமெரிக்க படைகளை பதற வைத்தது. அதனால்தான் ஒகினாவா போர் பசிபிக் பகுதியில் இரத்தக்களரி போர் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தத்தில் 1,10,000 ஜப்பானிய துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் 8,000க்கும் குறைவானவர்களே சரணடைந்தனர்.
ஒகினாவாவின் குடிமக்கள் எண்ணிக்கை 1/4 பங்காக குறைக்கப்பட்டது. 1,00,000 ஒகினாவன் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் சண்டையில் இறந்தனர் அல்லது ஜப்பானிய இராணுவத்தின் உத்தரவின் கீழ் தற்கொலை செய்து கொண்டனர். இருப்பினும் அமெரிக்கா படைகள் தாக்குதலை முறியடித்து முன்னேறியது. இப்போது நேச நாட்டு படைகள் ஜப்பானை நெருங்கியிருந்தது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது மற்றும் 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் காலமாகி ஹாரி எஸ் ட்ரூமேன் ஜனாதிபதி ஆகியிருந்தார். நேச நாட்டு படைகள் ஜப்பானை வான் வழியாக தாக்க ஆரம்பித்தன. முதலில் ஜப்பான் மீது தீக்குண்டுகளை வீசி தாக்குதல் நிகழ்த்தின. இதனால் பல நகரங்கள் அழிந்தன. பின்னர் தாக்குதல்களின் தீவிரம் அதிகரித்தது. இவை அனைத்தும் வான் வழி தாக்குதல்தான். ஆனால் நேச நாடுகள் ஜப்பானில் கால் வைக்க பயந்தன. அதற்கான காரணம் ஒன்று, ஜப்பான் ஏற்கனவே 5,60,000க்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆயிரக்கணக்கான விமானங்களையும் படகுகளையும் கியூஷு தீவில் நிறுத்தியுள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை கண்டறிந்தது. 2. நேச நாடுகளின் படைகள் ஜப்பானில் கால் வைத்தால் ஜப்பானில் உள்ள அனைத்து அமெரிக்க கைதிகளின் நிலை என்ன ஆகும் என தெரியாது. 3. ஓகினாவாவில் ஜப்பானிய படைகள் தற்கொலை படையாக மாறி எப்படி நேச நாட்டு படைகளை அலற வைத்தது என்பதை அமெரிக்கா இன்னும் மறக்கவில்லை. அதுபோல் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை எதிர்கொள்ள அமெரிக்கா தயாராக இல்லை. ஆயிரத்து 1930களின் இறுதியில் அணுகுண்டை தயாரிக்கும் முயற்சியில் ஜெர்மனி ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி உலகையே அச்சுறுத்தின. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் மன்ஹாட்டன் மாவட்டத்தில் 1942இல் அணுகுண்டு தயாரிப்பதற்கான பணிகள் நடைபெற ஆரம்பித்தன. அதனால் இதற்கு மன்ஹாட்டன் திட்டம் என்ற பெயர் வந்து சேர்ந்தது. 1945இல் அமெரிக்கா வெற்றிகரமாக அணுகுண்டை தயாரித்து 1945 ஜூலை 16 அன்று மெக்சிகோவில் உள்ள ஒரு பாலைவன பிரதேசத்தில் பரிசோதித்தார்கள். அப்போதுதான் தயாராகியிருந்த அந்த புதிய அணு குண்டுகளை பயன்படுத்த அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரூமன் முடிவு செய்தார். இறுதியாக 1945 ஜூலை 26ஆம் நாள் அமெரிக்கா, சீன குடியரசு மற்றும் இங்கிலாந்துடன் இணைந்து பாட்ஸ்டாம் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் ஜப்பானிய அரசு தோல்வியை ஏற்று நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் உடனடி முழு அழிவுக்கு தயாராக வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. உடனடி, முழு அழிவு என்னும் சொற்கள் ஜப்பான் மீது நேச நாடுகள் அணுகுண்டு வீச்சு நிகழ்த்தும் என கடைசி எச்சரிக்கை கொடுத்தது. ஆனால் இந்த இறுதி எச்சரிக்கையையும் ஜப்பான் அரசு கண்டுகொள்ளவில்லை. 1945 ஆகஸ்ட் 6 காலை 8 மணி வழக்கம்போல் ஜப்பானின் துறைமுக நகரான ஹிரோஷிமா நகரமும் துயில் கலைந்து பரபரப்பாகிக் கொண்டிருந்தது. காலை நேர இளம் சூரிய ஒளியில் நகரம் நிரம்பியிருந்தது. எல்லோரும் காலை பரபரப்பில் இருந்த நேரம். பிள்ளைகள் பள்ளிக்கு போகவும், பெரியவர்கள் வேலைக்கு போகவும், தாய்மார்கள் உணவு தயாரிக்கும் மும்முரத்திலும் இருந்தார்கள். திடீர் என ஒலித்தது சைரன். எதிரி விமான தாக்குதலுக்கான எச்சரிக்கை. பசிபிக் கடலில் உள்ள டினியன் தீவிலிருந்து புறப்பட்ட P-29 சூப்பர் ஃபோர்ட்ரெஸ் விமானம் ஹிரோஷிமாவை நெருங்கியிருந்தது. அந்த விமானம் சுமந்திருந்த அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். 4400 கிலோ எடை கொண்ட அணுகுண்டு சரியாக 8:15க்கு ஹிரோஷிமாவுக்கு மேலே சுமார் 31,000 அடி உயரத்தில் பறந்தபோது விடுவிக்கப்பட்டது. விமானத்தில் இருந்து விழுந்த குண்டு வெடிக்கவில்லை, சத்தமும் எழுப்பவில்லை. ஆனால் எங்கும் பரவியது பெரும் ஒளி. அந்த ஒளியின் வெள்ளத்தில் அடையாளமே தெரியாமல் அப்படியே கரைந்து போனார்கள். ஒரு வினாடியில் சாம்பல் கூட கிடைக்கவில்லை. சில இடங்களில் மனித உருவ அச்சு மட்டும் காணப்பட்டது. என்ன நடந்தது என தெரியாது. சுற்றும் முற்றும் வீடுகளும் அடுக்குமாடி கட்டிடங்களும் இடிந்து தரைமட்டமாகி இருந்தன. குண்டுவீச்சின் தாக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். சுமார் 15 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு நகரம் அழிக்கப்பட்டிருந்தது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது கனத்த புழுதி மேகங்களும் புகையும் வானில் நிரம்பி சிவப்பும் கருப்புமாக ராட்சச காளான் ஒன்று முளைத்திருந்தது. அது 45,000 அடி உயரத்திற்கு உயர்ந்திருந்தது. குண்டு வெடித்து 2 மணி நேரத்துக்கு பிறகு கருப்பாக அமில மழை பெய்தது. பாதிப்பில் தப்பியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய மருத்துவமனையும் மருத்துவர்களும் கூட இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு இளம் சூரிய ஒளியில் நாம் மிகவும் தெளிவாக பார்த்த நகரம்
இப்போது ஒரு அசிங்கமான சேறு புகை மற்றும் நெருப்பின் பயங்கரமான போர்வையின் கீழ் இருந்தது. ஹிரோஷிமாவுடன் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டதால் ஜப்பானில் வேறு பகுதிகளில் வசித்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கூட அழிவின் வீச்சு என்ன என்பதை தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள இயலவில்லை. ஜப்பான் இராணுவத்தின் தலைமையகம் ஹிரோஷிமா நகரத்தில் உள்ள இராணுவ பிரிவை திரும்ப அழைக்க முயன்றது. ஆனால் மறுபக்கத்தில் எந்த பதிலும் கிடைக்காமல் முழு அமைதி நிலவியதால் இராணுவத்தின் தலைமை பதற்றமடைந்தது. ஹிரோஷிமாவில் ஏற்பட்ட பயங்கர பாதிப்பை ஜப்பான் தலைமை முழுமையாக உணர முடியாத காரணத்தினால் ஓர் இளம் அதிகாரி விமானத்தில் ஹிரோஷிமா சென்று அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அறிந்து வர பணிக்கப்பட்டார். அதிகாரி விமானத்தில் ஹிரோஷிமா விரைந்தார். சுமார் 3 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு ஹிரோஷிமா சென்றடைய இன்னும் 100 கிலோமீட்டர் தூரம் இருந்தபோது அவரும் அந்த விமானத்தின் பைலட்டும் வானமண்டலமே புகை கக்கும் கருமேக மண்டலங்களாக உருவெடுத்திருப்பதை பார்த்தனர். பயமும் பதட்டமும் சூழ உயிரை கையில் பிடித்துக்கொண்டு விமானத்தை வேறு ஒரு பகுதிக்கு செலுத்தி பத்திரமாக திரும்பினார். அங்கு ஏற்பட்ட பேரழிவை பற்றி அந்த இளம் அதிகாரி திரும்பி வந்து சொன்ன பிறகுதான் ஜப்பான் இக்கொடுமை குறித்து தெரிந்து கொண்டது. ஹிரோஷிமா மீது குண்டு போடப்பட்டு 16 மணி நேரம் கழித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து அதிபர் ஹாரி ட்ரூமன் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் உலகம் அந்த கொடுமையை அறிந்து அதிர்ந்தது. இருப்பினும் ஜப்பான் இன்னும் சரணடையவில்லை. மீண்டும் ஒரு அணுகுண்டு வீசப்பட்டது. இந்த முறை நாகசாகியில் காலை 11 மணியளவில் மற்றொரு போயிங் B-29 விமானம் அதைவிட சக்தி வாய்ந்த அணுகுண்டை ஏற்றிக்கொண்டு பறந்தது. அதன் பெயர் ஃபேட் மேன். நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்த போதிலும் இம்முறை குறைவான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, ஹிரோஷிமாவை பற்றிய அனுபவங்கள் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலம் வழங்கப்பட்டன. அங்கும் இது போன்ற சம்பவம் நடக்கலாம் என்று எச்சரித்தது. ஆதலால் மக்கள் நகர மையத்திலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு நகர்ந்தனர். கூடுதலாக நாகசாகியை சுற்றி மலைகள் இருந்தன. மலை குன்றுகள் குண்டு வெடிப்பின் தாக்கத்தை குறைத்தன. ஹிரோஷிமா சமதளத்தில் இருந்தது, மலைகள் இல்லை. அதனால் அதிக தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மொத்தத்தில் இந்த 2 குண்டு வெடிப்புகளிலும் சுமார் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். இப்போதும் ஜப்பான் சரணடைய மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து சோவியத் யூனியன் ஜப்பானின் கைப்பாவை மாநிலமான மஞ்சூரியவை தாக்கத் தொடங்கியது. சோவியத்துகளின் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த ஜப்பான் உடனடியாக 6 பேர் கொண்ட ஜப்பானிய அமைச்சரவை நிபந்தனையற்ற சரணடைவதற்கான சாத்தியக்கூறு பற்றி விவாதிக்கக்கூடியது. அவர்களில் 3 பேர் சரணடைய ஒத்துக்கொண்டனர். மீதி 3 பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியில் ஜப்பானிய பேரரசர் ஹிரோஹிட்டோ சரணடைவதை தேர்ந்தெடுத்து வாக்களித்தார். ஜப்பான் நேச நாடுகளுக்கு சரணடைவதற்கான அறிவிப்பை அனுப்பிய போதும் ஜப்பானியர்கள் தங்கள் ஆட்சி முறை, பேரரசர் மற்றும் அனைத்தையும் அப்படியே வைத்திருக்க விரும்பினர். ஆனால் நேச நாடுகள் ஜப்பானில் தங்களின் இராணுவத்தை நிலைநிறுத்த விரும்பினர். அதே நேரத்தில் ஜப்பான் சரணடைவதை விரும்பாத கிளர்ச்சியாளர்கள் சிலர் இதை அடிமைத்தனமாக கருதினார். இதனால் கிளர்ச்சியாளர்கள் ஜப்பானில் மன்னராட்சியை கவிழ்க்க திட்டமிட்டனர். அதனால் அவர்கள் பேரரசருக்கு பிறகு ஜப்பானில் மிகவும் சக்தி வாய்ந்த ஜெனரல் அனாமியிடம் உதவி கேட்டனர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். இருந்தாலும் தங்களின் முயற்சியை கைவிட தயாராக இல்லை. கிளர்ச்சியாளர்களின் தலைவரான மேஜர் கெஞ்சி ஹத்தானகா ஜப்பான் இம்பீரியல் அரண்மனையை ஆக்கிரமிக்க முடிவு செய்தார். ஆனால் இந்த சதியை அறிந்த அரண்மனை அதிகாரிகள் அரண்மனை பாதுகாப்பு படையை இரட்டிப்பாக்கியது. ஆனால் ஹடனகாவும் அவரது ஆட்களும் அரண்மனையை சுற்றி வளைத்தனர். பின்னர் உள்ளே நுழைந்து அரண்மனை காவல் தளபதி ஜெனரல் தாகேஷி மோரியை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் மோரி அவர்களுடன் சேர மறுத்துவிட்டார். பதிலுக்கு ஹடனகா அவரை கொன்றார். மோரி கொல்லப்பட்ட நிலையில் ஹடனகா மோரியின் அதிகாரப்பூர்வ முத்திரையை பயன்படுத்தி பேரரசரை பாதுகாப்பதாக போலி ஆர்டரை அனுப்பினார். உண்மையில் ஹடனகா பேரரசரை வீட்டு காவலில் வைக்க விரும்பினார். ஹடனகாவும் அவரது ஆட்களும் அரண்மனையிலிருந்து வெளியேறும் அனைத்து வழிகளையும் தடுத்தனர் மற்றும் 18 பேரை கைது செய்தனர். கிளர்ச்சியாளர்களின் மற்றொரு குழு பிரதம மந்திரி சுசுகியை கண்டுபிடித்து அவரை கொலை செய்ய முயன்றது. ஆனால் அவர்கள் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் தப்பினார். இறுதியில் ஹடனகாவின் ஆட்சி கவிழ்ப்பு திட்டம் தோல்வியடைந்தது. அவரை கைது செய்ய ஜப்பானிய இராணுவம் வந்து கொண்டிருந்தது. விடியற்காலையில் மன்னரின் இராணுவம் அரண்மனையை கைப்பற்றியது. ஹடனகாவின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது.
ஜப்பான் பேரரசரின் சரணடைதல் உரை ஆகஸ்ட் 15 காலை 11 மணிக்கு ஒலிபரப்பப்படுவதற்கு சற்று முன்பு ஹடனகா அவரது தலையில் துப்பாக்கி வைத்து சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். 1945 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஜப்பான் சரணடைந்த பிறகு இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. அடுத்து சுமார் 7 ஆண்டுகள் நேச நாடுகள் ஜப்பானை ஆக்கிரமித்தன. ஜப்பானில் ஒரு புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனநாயகம் நிறுவப்பட்டது. ஜப்பானிய பேரரசரின் அந்தஸ்து ஒரு பதவியாக தொடர்ந்தது. ஆனால் எந்த அதிகாரமும் இல்லை. ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய முடிவு சரியோ தவறோ, ஆனால் அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் இந்த குண்டுவெடிப்புகளுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவில்லை, வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் இரண்டாவது அணுகுண்டு ஏன் நாகசாகியில் வீசப்பட்டது? அந்த நீண்ட போர் மனித மனதை கல்லாக்கி இருக்கலாம். ஆச்சரியமளிக்கும் விதமாக இந்த 2 அணுகுண்டு வெடிப்பிலும் தப்பிய ஒருவர் இருக்கிறார். அவர் சுடோமு யமகுச்சி. 1945 3 மாத காலம் அலுவல் நிமித்தமாக ஹிரோஷிமாவில் தங்கியிருந்தார். ஆகஸ்ட் 6 அன்று காலையில் ஹிரோஷிமாவை விட்டு புறப்படுவதற்காக ரயில் நிலையத்துக்கு தனது சகாக்களுடன் சென்றவர் தனது அடையாள அட்டையை மறந்துவிட்டு வந்தது நினைவுக்கு வந்திருக்கிறது. அதை எடுப்பதற்காக திரும்பி வந்த போதுதான் குண்டுவெடிப்பு நடந்தது. உடலில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அடுத்த நாள் அவரது சொந்த ஊரான நாகசாகி திரும்பினர். அன்றைக்கு நாகசாகியில் குண்டு வீசப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பிலும் யமகுச்சி உயிர் தப்பினார். அதன் பிறகு நெடிய காலம் ஹிரோஷிமா நாகசாகியின் வாழும் நினைவாக இருந்த யமகுச்சி 2010 தனது தியானுற்று 3 வயதில் காலமானார். அவரை இரட்டை குண்டுவெடிப்புகளிலும் தப்பிய ஒரே மனிதர் என்று ஜப்பான் அரசு அங்கீகரித்திருந்தது. 2015 ஆண்டு பியூ ஆராய்ச்சி மைய ஆய்வில் ஜப்பானியர்களில் 14% பேர் மட்டுமே குண்டுவெடிப்பு நியாயமானது என்று கருதினர். 79% பேர் தவறு என்று கூறியுள்ளனர். 1945 குண்டுவெடிப்புக்கு பிறகு உடனடியாக நடத்தப்பட்ட கேலப் கருத்து கணிப்பில் 85% அமெரிக்கர்கள் ட்ரூமனின் முடிவை அங்கீகரித்தனர். ஆனால் ஜப்பானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது நியாயமானது என்று நம்பும் அமெரிக்கர்களின் பங்கு 56% குறைந்துள்ளதாக 2018 ஆண்டு கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது.